ஹலோ மைடியர் மக்களே, எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 வணக்கம். ஸோ ஜனநாயகனுடைய ஆடியோ லான்ச் நேற்று மிக பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சிருச்சு. அதில் நம்ம விவேக் அவர்கள் ஒரு விஷயன்றது வந்து ஷேர் பண்ணியிருப்பார். இந்த ஒரு எலிவேஷன் சாங் வந்துட்டு படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பாடியும் வந்து காட்டியிருப்பார். அது ரிலி கேட்கும் போதே ரொம்ப பயங்கரமாக வந்து இருந்தது. ராவண்ண மவன்டா, ஒத்தையில் நிற்கிற எமன்டா, குத்துற கொம்பொண்ணு எவன்டா, ஒலகாண்டவன்டா அப்படின்ற மாதிரி பயங்கர ஒரு பவர்ஃபுல்லான ரிலீக்காக வந்து இருந்தது. அது கேட்கும்போதே இந்த சாங் எப்பப்போ வரும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு ஹைப் ஏற்றி விட்டுருச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். மேபி ஒரு 2 or 3 டேஸ்க்குள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் தளபதி அவர்கள் பயங்கர எமோஷ்னல் ஸ்பீச்சாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸுக்காக அந்த ஒரு தளபதி கச்சேரி சாங்கை பாட்டு பாடி காட்டினது மட்டும் இல்லாமல் அதை டான்ஸ் பண்ணியும் வந்து காட்டியிருந்தார். ஸோ அது இப்போ பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் செம்ம எமோஷ்னலாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ அது பார்க்கும்போது நமக்கே கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ ஒரு இதை விட்டுட்டு இந்த மனுஷன் வந்துட்டு போகிறேங்கிறாப்லையே அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸுக்கு அந்த ஒரு குட்டி ஸ்டோரி இந்த தடவையும் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். என்ன ஸ்டோரி அப்படின்னா, ஒரு ஆட்டோக்காரரு ஒரு கர்ப்பிணி பெண் வந்துட்டு இறங்கி மலையில் நடந்து போகிறாங்க. அவங்கக்கிட்ட இந்த கொடையை கொடுத்து இந்த கொடையில் நடந்து போ அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு கொடை ஒன்று கொடுக்குறாரு. இதை நான் எப்படி உங்கள்கிட்ட திரும்ப கொடுக்குறது அப்படின்னு கேட்டதுக்கு, கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க மலையில், அவங்கக்கிட்ட கொடுத்துருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அந்த அம்மாவும் கொண்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகும்போது ஒரு வயசானவர் பஸ் ஏறுறதுக்கு இங்கேருந்து எப்படி மலையில் நனைஞ்சிக்கிட்டே போகிறது அப்படின்றதுக்காக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட இந்த கொடையை கொடுத்து நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அவரும் வந்துட்டு போயிட்டு கரெக்டாக பஸ் ஏறும்போது அங்கேக்கிட்ட ஒரு பூக்காரமாக ஒரு அட்டையை கையில் வச்சுக்கிட்டு பூ விற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட இந்த ஒரு கொடையை கொடுத்துட்டு போயிடுறாரு. அந்த பூக்காரமாக அவங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு ஸ்கூல் பொண்ணு ஒன்று வந்துட்டு மலையில் எப்படி போகிறது அப்படின்னு நின்றுக்கிட்டு இருக்கு வீட்டுக்கு. அந்த பொண்ணுக்கிட்ட இந்த ஒரு கொடையை கொடுத்து வீட்டுக்கு போமா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த பொண்ணோட அப்பா மழை பெய்யுதே பொண்ணு எப்படி வரும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு வீட்டு வாசல்லே நின்றுக்கிட்டு இருக்காரு. அந்த அப்பா அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணு கொடையிலே வருது. அந்த அப்பா வேறு யாரும் இல்லை, அந்த ஆட்டோக்காரர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரியை முடிச்சிருப்பார். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம யாருக்காவது எனக்காவது தெரியாமல் பண்ணுற உதவி திரும்ப நம்மளுக்கே வந்துட்டு வந்து சேரும் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இந்த ஒரு ஸ்டோரியை முடிச்சிருப்பார். அதனால் எல்லாருக்கும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றத வந்து சொல்ல வராரு. அது மட்டும் இல்லாமல் 30-33 வருஷமாக என் கூடயே இருந்த ஃபேன்ஸுக்கு அடுத்த 30-33 வருஷத்துக்கு நான் உங்கள் கூடயே இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி, ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இது இப்போ வீடியோஸ்லாம் போயிட்டுருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போதே பயங்கர ஒரு மாதிரி கஷ்டமாகவே தான் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ மேபி ஜனநாயகன் வந்துட்டு ஒரு சூப்பரான படமாக அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். வினோத் அவர்களும் ஒரு சூப்பரான விஷயன்றதை ஷேர் பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னா, ஜனநாயகன் ஒரு ரீமேக் படம் இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்ற மாதிரி டாக்ஸ் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்துட்டு கொஞ்சம் வீக்காகி முன்ன பின்ன இருக்குன்னு சொல்கிறாங்களே, உள்ளே பூந்து அடிச்சிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சில பேர் வராங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பார். அதெல்லாம் வந்துட்டு ஒன்றும் கிடையாது, இது தளபதி படம் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சொல்லி ஒரு பயங்கர கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணியிருப்பார். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்கள் இந்த ஒரு ஜனநாயகன் படத்துக்கு எந்தளவுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் தளபதி அவர்களை எந்தளவுக்கு பயங்கரமாக மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் பார்க்க தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். டட்டா பை பாய்.